திருப்பரங்குன்றம் சர்ச்சை பார்த்துருக்கீங்க. 100 வருடங்களா ஒரு இடத்துல தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு இந்த சர்ச்சை இந்த அளவுக்கு பெருசாக போகிறதுக்கு என்ன காரணம்? 100 ஆண்டுகளாக அங்கே ஒரு தர்கா இருக்கு. 100 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இருக்கு. 100 ஆண்டுகளா அந்த தர்காவை இடிச்சுட்டு அங்கே கோவில் கட்டணும்ன்றது. இந்த இடத்துல திருப்பரங்குன்றம் ஒரு முருகப்பெருமான வழிபடுற ஒரு கோவில். நீங்கள் உங்களோட இந்துத்துவ முறைக்கே வருவோம். கிரிவலம்ங்கிறது ஒரு சிவனை அடிப்படையாக இருக்கிற கோவிலை கொண்டு நடைபெற ஒரு விஷயம். இங்க எப்படி முருகனுக்கு என்ன? சரி, அதெல்லாம் விட்டுருங்க. அரசாங்கம் சொல்லு, இந்த கோவிலை நிர்வகிக்கிற இந்து சமய அறநிலையத்துறை சொல்லுது அது சர்வே கல் தான். தொல்லியல் துறை வரைக்கும் சொல்றேன். தொல்லியல் துறை வரைக்கும் சொல்லலாம். அப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? கவர்மெண்டோட பாடி ஒத்துக்குது. கவர்மெண்ட் நிர்வகிக்கிற கவர்மெண்ட் இல்ல, அது நீங்க இப்ப விளக்கேற்றத்துக்கு உண்டான ப்ரொவிஷன் அந்த உண்டான இது கிடையாது. அது ஒரு சர்வே கல்லுன்னு சொல்லு. அதை தாண்டிட்டு நாங்க அந்த இடத்துல விளக்கு ஏற்றிய தீர்வுன்னு நிக்கிறது. அதுக்கு பின்னாடி இந்துத்துவ சக்தி. நீங்க இன்னொருத்தரோட மத நம்பிக்கைக்கு இருக்கிற இடத்துல பக்கத்துல நானும் போய் ஏத்திக்கிறேன்னா நீங்க அதை விட்டுருவீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே மத அடிப்படையில பிரிஞ்சு இல்லாம இங்க இந்துக்களும் ஒண்ணுதான், முஸ்லீம்களும் ஒண்ணுதான், கிறிஸ்தவர்களும் ஒண்ணுதான்ற அடிப்படையில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல நீங்க மத கலவரத்தை தூண்டுற விதமா இது வேணா நீங்க செஞ்சுட்டு முயற்சி பண்ணலாம். அந்த கோவில்ல எந்த இந்துவும் போறதுக்கு தடை விதிக்கப்படல. எந்த இஸ்லாமியனும் போய் அந்த தர்காவில் வழிபடுறதுக்கு தடை இன்னவரையும் இல்ல. நீங்க என்ன பண்றீங்க? அங்க ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனை இருக்கிறதா கட்டமைக்கிறீங்க. அப்ப சிக்கல் இருக்கிறதா கட்டமைக்கிறது யாரோட வேலைன்னா இந்துத்துவ சக்திகளோட வேலை. இல்ல, அது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிடாதா? 2-3 பேரை கலைப்பு விட்டாலே அது பெரிய பிரச்சனை. அது ஒரு கலவரத்தை நோக்கி போயிடுமோன்ற பயத்துலதான் அரசாங்கம் அவசரமா 144 போகுது. அப்படின்னா அது அடுத்த நாள் அந்த 6 மணிக்கு வரலையும் வெயிட் பண்ணிட்டு 6:05க்கே அவசரமா ஒரு சென்டென்ஸ் கொடுத்து நீ போய் விளக்கேற்றிட்டு வான்னு சொல்றது எதச்சதி அப்படின்னு சொல்றது ஜனநாயகத்துக்கு எதிரானது, அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானது. இன்னைக்கு கூட சண்டை போடுறாங்க. எதுக்கு போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்க? திறந்து விடுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் அதுதான். இப்ப நீங்க அந்த மண் சார்ந்த மக்களுக்கு பிரச்சனை இல்லை. லோக்கல்ல தினம் அந்த கோவிலை தரிசிக்கிறவனோ அந்த தர்காவுக்கு போய் வேண்டுதல் வைக்கிறவனோ பிரச்சனை இல்லை. உனக்கு ஏன்ப்பா பிரச்சனை? உனக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு திமுக செய்தி தொடர்பாளர் துரை தமிழ்ச்செல்வன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த திருப்பரங்குன்றம் சர்ச்சை பார்த்துருப்பீங்க. 100 வருடங்களா ஒரு இடத்துல தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு இந்த சர்ச்சை இந்த அளவுக்கு பெருசாக போகிறதுக்கு என்ன காரணம்? நீதிமன்ற உத்தரவை மீறி ஏன் தீபம் ஏற்றுனீங்கன்னு சொல்லிட்டு நேற்று கலவரத்தை தாண்டி 144 போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ அந்த பகுதி மக்களே எங்களை ஏன் அடைச்சி வச்சிருக்கீங்கன்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இதோட பின்னணியாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? முதல்ல இந்தியாவுக்குன்னு தனிப்பட்ட மதம் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சாசனப்படி இந்தியா ஒரு செக்யூரல் கண்ட்ரி. செக்யூரலிசம்னா மதச்சார்பின்மை இல்லாத நாடு. இந்தியாவுக்குன்னு தனிப்பட்ட மதமோ சாதி அடையாளமோ மொழி அடையாளமோ கிடையாது. இந்தியா ஒரு துணைக்கண்டம். பல மாநிலங்களோட கூட்டமைப்பு. ஒரு மாநிலத்துக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கு, ஒரு மொழி இருக்கு, ஒரு பண்பாட்டு வழிபாட்டு முறைகள் இருக்கு. இதுதான் இந்தியா. இப்ப இந்தியா இந்து தேசம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது யார் அப்படின்னா பாஜக, RSS, இந்துத்துவ சக்திகள். இவர்களோட மிக நாள் பெரிய அஜெண்டா, வெகு நாட்களாக இவர்களோட பெரிய அஜெண்டா அந்த கோவிலை கைப்பற்றணும். ஏன்னா இது 100 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்க வழக்கு. நீங்க பொதுவெளியும் கேள்விப்பட்டிருக்கீங்க. 100 ஆண்டுகளாக அங்க ஒரு தர்கா இருக்கு. 100 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இருக்கு. 100 ஆண்டுகளா அந்த தர்காவை இடிச்சுட்டு அங்க கோவில் கட்டணும்ன்றது இந்துத்துவ சக்திகளோட மிகப்பெரிய அஜெண்டாக்கள். இப்போ என்ன பண்றாங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி H. ராஜா சொல்லியிருந்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி H. ராஜா என்ன சொல்லியிருந்தாருன்னா, அயோத்தியில் நடந்த மாதிரி திருப்பரங்குன்றத்தில் நடக்கணும்னு சொன்னாரு. நடக்கணும். ஏன்னா இங்க நடந்துடக்கூடாதுன்றாங்க. நடக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க என்ன மாதிரி அசம்பாவிதங்கள் மதக்கலவரங்கள் நடந்ததோ அதே போல ஒரு அசம்பாவிதத்தையும் மதக்கலவரத்தையும் அதாவது எப்படி ஸ்டார்ட் பண்ண வைக்கிற விதமா, தூண்டி விடுற விதமா இந்த வேலையை அவர் முன்னாடி ஆரம்பிச்சார். அப்ப நம்ம எளிதாக கடந்து வந்தோம். இப்ப இந்த இடத்துல திருப்பரங்குன்றம் ஒரு முருகப்பெருமான வழிபடுற ஒரு கோவில். நீங்க உங்களோட இந்துத்துவ முறைக்கே வருவோம். கிரிவலம்ங்கிறது ஒரு சிவனை அடிப்படையாக இருக்கிற கோவிலை கொண்டு நடைபெற ஒரு விஷயம். இங்க எப்படி முருகனுக்கு என்ன? சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இல்ல, அது பக்கத்துல இன்னொரு கோயில் இருக்கு. ஸோ அதையும் சேர்த்துதான் அவங்க பேசுறாங்க. இப்போ அது பக்கத்துல இருந்து பிள்ளையார் கோயில். அந்த பிள்ளையார் கோயில்ல தூண் மண்டபம் இருக்கு. அந்த தூண் மண்டபத்துல தான் இவ்வளவு நாள் 1982 இருந்து இது நாள் வரலையும் அந்த தூண் மண்டபத்துல கிரிவலத்துக்கு ஏற்றி
வழிபாட்டு முறையில் வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உள்ளூர் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கூட உள்ளூர் மக்களுக்கு யாரும் எந்த கேள்வியும் எழுப்பல. இவர்கள் இந்துத்துவ மதத்தை காப்பாற்ற போகிறோம், இந்துத்துவோட சக்திகள் நாங்கள் அப்படின்னு இவங்க பீரிட்டு கிளம்பி போகிறாங்க. போய் அந்த இடத்துல அது வந்து ஒரு சர்வே கல், அது சர்வேயர் கல். நீங்கள் சர்வேயர் கல் இப்போ இவங்களோட கேள்வி என்ன, சர்வேயர்கள் எப்படி அவ்வளோ பெருசாக இருக்குது? அதை நீங்கள் யாரை பார்த்து கேட்கணும்னா 90 வெள்ளைக்காரன் காலகட்டத்தில் நட்ட அந்த சர்வேயர்களில், வெள்ளைக்காரன் காலகட்டத்தில் நட்ட சர்வேயர்களுக்கு இப்போ விளக்கம் கேட்குறாங்க. அது சர்வேயர்கள் கிடையாது. அந்த கல்லில் நீங்கள் வந்து விளக்கேற்றுங்க. அரசாங்கம் சொல்லு, இந்த கோவிலை நிர்வகிக்கிற நம்ம ஹெச்ஆர்என்சி சொல்லு, இந்து சமய அறநிலையத்துறை சொல்லுது, அது வந்து சர்வே கல் தான். தொல்லியல் துறை வரைக்கும் சொல்கிறேன், தொல்லியல் துறை வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்போ கவர்மெண்ட்டோட பாடி வந்து ஒத்துக்குது, கவர்மெண்ட் நிர்வகிக்கிற கவர்மெண்ட் வந்து இல்லை, அது வந்து நீங்கள் விளக்கேற்றுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் அந்த உண்டான இது கிடையாது, அது வந்து ஒரு சர்வே கல்லுன்னு சொல்லுது. அதை தாண்டிட்டு நாங்கள் அந்த இடத்துல விளக்கை ஏற்றிய தீர்வுன்னு நிற்கிறது. அதுக்கு பின்னாடி இந்துத்துவ சக்தி. இல்லை, திருப்பரங்குன்றத்தை ஏன் வந்து எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னாங்க சிக்கந்தர் மலைன்னு அதை மாற்றணும், அது வந்து முருகர் மலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா சிக்கந்தர் மலையாக மாற்றுவதற்கு சதி செய்யப்படுறாங்கன்னு தான். அது இன்னும் திருப்பரங்குன்றம் தான். அங்கே முருகர் கடவுள் தான் பிரதானம். உள்ளூர் மக்களுக்கு தான் அப்படி ஒரு அங்கே சிக்கந்தர்னு ஒரு மனிதர் அங்கே வாழ்ந்தாரு, அவரோட ஜீவசமாதி அங்கே இருக்கு அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. அது உள்ளூர் மக்களோட அந்த அந்த தர்காவோட வழிபாடு முறையில பங்கேற்று அதை வாழையடி வழியாக செஞ்சுட்டு இருக்கவங்களோட வழிபாட்டு முறை, அதுக்குள்ள யாரும் தலையிடல. ஆனா பொதுவெளியில அது ஒரு முருகப்பெருமானோட கோவில், அதை யாரும் தடுக்கலாம் இல்லைன்னு சொல்லலை. பட் இருக்கிற இடத்துல வந்து நீங்க வந்து வேணும்னே அங்க வந்து இவ்வளவு நாளா குர்பானி அங்க செஞ்சுட்டு இருக்கிறத வந்து நீங்க இல்லைன்னு சொல்றது, அவர்களோட வழிபாட்டு முறையில போய் நீங்க இல்ல இந்த முழு கோவிலும் வந்து இந்துக்களுக்கு மலை அப்படின்னு கட்டமைக்கிற அந்த பிம்பங்கள் வந்து தவறான. அந்த பிம்பங்கள் மூலமா என்ன செய்ய விரும்புறீங்கன்னா, அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ள, அமைதியா இருக்கிற மதுரை மண்ணுக்குள்ள ஒரு கலவரத்தை உண்டாக்கி அதன் மூலமா ஒரு அரசியல் அறுவடை செய்யலான்ற உங்களோட எண்ணம் கீழ்த்தரமானது நிறைவேறாது. ஓகே, இப்போ அவங்க சொல்ற அந்த நியாயமான சில விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது அவங்க நியாயமா சொல்ற விஷயம் என்னன்னா, மேலே மலை உச்சியில தானே வந்துட்டு தீபம் ஏற்றணும், இவ்வளோ வருஷங்கள் ஓகே, அது தவறாக ஏற்றிட்டோம், இப்போ மலை உச்சியிலன்னும் போது அங்கே மசூதி இருக்குங்கிறது இருந்துட்டு போது நாங்கள் ஏற்றிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எதுக்கு? அதான் சொன்னாங்க, இது வந்து செக்யூலர் ஸ்டேட், செக்யூலர் கண்ட்ரி. நீங்க இன்னொருத்தரோட மத நம்பிக்கைக்கு இருக்கிற இடத்துல பக்கத்துல நானும் போய் ஏத்திக்கிறேன்னா நீங்க அதை விட்டுருவீங்களா? இப்ப உங்களோட மத நம்பிக்கைகள்னு திருப்பதி கோவில்ல போய் மலையில திருமலையில போய் ஒரு சிலுவையை நான் நட்டு வைக்கிறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தமோ அதே அளவுக்கு அபத்தம் இவங்க சொல்றது. ஒருத்தரோட மத நம்பிக்கையில இன்னொருத்தர் தலையிடக்கூடாது. அவர்களோட மலை உச்சியில சிக்கந்தருக்கான அந்த ஜீவசமாதி இருக்கு அப்படின்னா அது அவர்களோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில போய் அளவீட்டு கல்லில் போய் நான் வந்து கிரிவலம் ஏற்றுவேன், அதாவது விளக்கு ஏற்றுவேன்னு அடம் பிடிக்கிறதுங்கிறது உங்களுக்கான அரசியல் பிழைப்புக்கு நீங்கள் இதை வேணால் செய்யலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே மத அடிப்படையில் பிரிஞ்சு இல்லாமல் இங்கே இந்துக்களும் ஒன்று தான், முஸ்லீம்களும் ஒன்று தான், கிறிஸ்தவர்களும் ஒன்று தான்ற அடிப்படையில் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் மத கலவரத்தை தூண்டுற விதமாக இதை வேணால் நீங்கள் செஞ்சுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அந்த முயற்சிகள் உங்களோட முயற்சிகள் தொடர் தோல்வி தான். நீங்கள் 100 ஆண்டுகளாக தோத்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்களோட பிரதிநிதியா இருக்கிற ஒருத்தரை வந்து அந்த இடத்துல நீதியரசரை அமர வச்சு நீங்க செப்பரேஷன் ஆஃப் பவர்னு ஒன்று இருக்கு. செப்பரேஷன் ஆஃப் பவர் படி ஒரு நீதிமன்ற பாதுகாவலராக இருக்கிற காவலர்ல நீதிமன்ற பாதுகாவலர் அவர்கள சிஆர்பிஎஃப்ல இருக்கிற ப்ரொவிஷன்ல நீதிமன்ற பாதுகாப்புக்காக இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்டோட போலீஸ் அவர்களை போய் விளக்கேற்றி வச்சுட்டு வான்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தம். அந்த அபத்தம் உங்களோட இந்த வேலை, உங்களோட இந்த குறிக்கோள் எதை நோக்கி இருக்கு அப்படின்னா, எப்படியாவது இந்த மண்ணுல கலவரத்தை தூண்டிவிடும். மதுரையை பாதுகாக்கிறது நீங்க தான் பிறந்திருக்கீங்களா? மதுரைக்கு மெட்ரோ ரயில் கொடுக்காதது யாருன்னா பாஜக ஆச்சு. அதே பாஜகவோட இன்னைக்கு அந்த திட்டத்தை இந்த கலவரத்தை முன்னெடுத்து போயிட்டு இருக்கிற இந்துத்துவம். மெட்ரோ ரயிலுக்கு குரல் கொடுங்க. விமான நிலைய விரிவாக்கம் கேட்டுட்டு இருக்கோம், விமான நிலைய விரிவாக்கத்துக்கு குரல் கொடுங்க. சர்வதேச விமான நிலையமா மாத்துங்க மதுரை விமான நிலையத்துன்னு கேட்கிறோம். அந்த விமான நிலையத்துக்கு குரல் கொடுங்க, சர்வதேச விமான நிலையமா மாத்துங்க. மக்கள் நல பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு. அந்த கோவில்ல எந்த இந்துவும் போறதுக்கு தடை விதிக்கப்படலை, எந்த இஸ்லாமியனும் போய் அந்த தர்காவில் வழிபடுறதுக்கு தடை இன்னவரையும் இல்லை. நீங்க என்ன பண்றீங்க, அங்க ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனை இருக்கிறதா கட்டமைக்கிறீங்க. அங்க அந்த தர்கால இதனால் வரலையும் இந்துக்களும் முஸ்லீம்களும் இதனால் வரலையும் அவங்க தர்கால அவங்க வழிபடுறாங்க, இவங்க கோயில இவங்க வழிபடுறாங்க. இவங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது, எந்த சிக்கலும் இல்லை. அப்ப சிக்கல் இருக்கிறதா கட்டமைக்கிறது யாரோட வேலைன்னா இந்துத்துவ சக்திகளோட வேலை. இவர்களோட மிகப்பெரிய அஜந்தால ஒண்ணு, மிகப்பெரிய செயல்பாடுகள் ஒண்ணு பிரிவினைவாதம்.
ஒருத்தருக்கு எதிராக இன்னொருத்தரை கட்டமைக்க, ஒரு ஜாதிக்கு எதிரான ஒரு ஜாதி, ஒரு மதத்துக்கு எதிரான ஒரு மதம், ஒரு மனிதருக்கு எதிரான ஒரு மனிதர். ஏன்னா இவர்கள் வளர்ந்து வந்தது எதிர்ப்பு அரசியல் தான். இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் எதிர்ப்பு அரசியல் தான். இவங்களால பேச தெரிஞ்சதெல்லாம் எதிர்ப்பு அரசியல் தான். எதிர்ப்பு அரசியலை தாண்டிட்டு இவங்களுக்கு ஒன்று தெரியுமானே தெரியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிட முடியுமான்னு எல்லா வழியிலும் நுழைஞ்சு தோத்து போன பிறகு இன்னைக்கு மதுரையும் திருப்பரங்குன்றத்தையும் ஒரு ஆயுதமா எடுத்துடணும், எப்படியாவது அதுல வெற்றி பெற்றணும்னு ஒரு முனைப்புல ஒரு நீதி அரசரை பின்புலன்ல அந்த நீதி அரசரை முன்னாடி வச்சுட்டு பின்னாடி இவங்க வந்து இயங்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி இயங்கினாலும் இந்த முறையில அவங்க தோல்விதான் காணுவாங்க. இல்ல இப்ப இந்த 144 போற அளவுக்கு பிரச்சனை போயிருக்குன்னா அந்த அளவுக்கு மூர்க்கமா இருக்காங்களா? அந்த திருப்பரங்குன்ற மலை வந்து நம்ம இந்த விஷயத்தை சாதிச்சே ஆகணும்னு மூர்க்கமா இருக்காங்க. நான் தான் சொன்னேன், அவர்கள் எதற்கும் தயாரா இருப்பாங்க. இப்ப இது நீங்க குறைஞ்சபட்சம் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பின்னோக்கி போனீங்க, ஒரு இந்துவை ஒரு இஸ்லாமியனுக்கு எதிராக கட்டமைக்கிறது தான் இவங்களோட முதல். ஏன்னா இந்து முஸ்லீம் பிரச்சனை அப்படின்றதே இவங்க எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா, இந்து முஸ்லீம் ப்ராப்ளம் அப்படின்னாவே அப்பதான் இவங்களுக்கு பேசு பொருளாக ஒன்று கிடைக்கும். ஒரு மனிதர்களுக்கு எதிராக, அதாவது ஒரு மதத்துக்கு எதிராக இன்னொரு மதத்தை தூண்டி விட்டு அதுல வந்து குளிர் காய முடியும். அப்ப இந்துக்களுக்கு எதிரான செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. சத்ரபதி சிவாஜிக்கு இது நடந்துச்சு. சத்ரபதி சிவாஜியை இது நாள் வரலையும் அவர்கள் இந்துக்களுக்காக போரிட்டார் அப்படின்னு சத்ரபதி சிவாஜியை கட்டமைச்சார். ஏன் கட்டமைக்கிறாங்க? அவர் எதிர்த்து போரிட்டது ஒரு இஸ்லாமியன் எதிர்த்து. அந்த இஸ்லாமியர் சாதாரண ஆள் கிடையாது. ஆனா அவர்கள் 2 பேருக்கு வந்து புரிந்துணர்வு அடிப்படையில் அவங்களுக்கான போர், அவங்களுக்கு எதிரான மதப்போர் கிடையாது. அந்த மன்னர், அந்த இஸ்லாமிய மன்னர் சரியில்லைன்னு சத்ரபதி சிவாஜி போரிட்டார், வெற்றி பெற்றார். ஆனா இன்னைக்கு எப்படி அதை கொண்டு போறாங்க? அப்ப இருந்தேன்னா அந்த இஸ்லாமியருக்கு எதிராக ஒரு இந்து மன்னர் வந்து போர் தொடுத்து அதில் வெற்றி பெற்றார். படங்களே வருது. இவங்க அதுல இருந்தே கட்டமைக்கிறாங்க. திலகர் அது தொடர்ந்து காந்தி. நீங்க காந்தி வரலையும் என்ன பண்றாருன்னா, இந்துக்களுக்கு எதிராக வந்து அவரை காந்தியை கொன்னதுல வந்து ஒரு இஸ்லாமியனோட பங்கு இருந்துச்சு. ஆனா கொன்னது யாருன்னு ஊருக்கே தெரியும். காந்தியை கொலை செய்தது யாருன்னு ஊருக்கு தெரியும். பின்னாளில் அது வெளிப்பட்டாங்க. ஆனா இஸ்மாயில்னு இறந்து போன ஒரு கையில பச்சை குத்திட்டு காந்தியை சுட்ட பிறகு கோட்சேன்னு ஒரு இந்து கொலை பண்றார். அவர் கையில வந்து இஸ்மாயில்னு பச்சை குத்திருக்காரு. அப்ப இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான். இவர்களால் பேச முடியும். எதிர்ப்பு அரசியல் கடைசி வரையும் பேசிட்டே இருப்பாங்க. ஒரு மக்களுக்கு எதிராக ஒரு மக்களை திரட்டி அவர்களுக்கான வெறுப்பு அரசியலை இவங்க அறுவடை செய்யணும்னு முயற்சி பண்ணி கடைசி வரையும் தோத்துட்டே தான் இருக்காங்க. தோப்பாங்க. திரும்ப ஆடு கோழி வெட்டி அந்த மலையோட புனிதத்தை கெடுக்கிறாங்கன்ற மாதிரிலாம் தான் கொண்டு வந்தாங்க. எது புனிதம்? இப்ப நீங்க புனிதம்னா எதை கட்டமைக்கிறீங்க? ஆடு வெட்டினா மாடு வெட்டினா புனிதமா? ஏன் சிவபெருமான் வந்து மாட்டிறைச்சி சாப்பிட்டதா வரலாறு இல்லையா? இருக்கு வரலாறு. புனிதம்னு ஒண்ணும் கிடையாது. நீங்க புனிதமா கட்டமைக்கிறது உணர்வுகளை மட்டும்தான் புனிதமா நீங்க கட்டமைச்சிட்டு இருக்கீங்க. அதற்கு எதிரான அரசியலை நீங்க முன்னெடுக்கிறீங்க. அந்த அரசியல் மூலமா இந்துத்துவான்ற ஒரு எண்ணத்தை, இந்து ராஷ்டிரம்ன்ற நீங்க நிறுவ பாக்குறீங்க. இந்து ராஷ்டிரத்தை மூலியமா இங்க மனுவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக நீங்க துடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த இந்து ராஷ்டிரா நீங்க நிறுவனத்தோட நோக்கம் என்னன்னா, இந்துக்கள் தவிர வேற யாரும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்றதான் அவங்களோட நோக்கம். அதை நோக்கி தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. அதை நோக்கி தான் சிஏ கொண்டு போறீங்க. அதை நோக்கி தான் பொது சிவில் சட்டம் கொண்டு வரீங்க. எதை நோக்கி கொண்டு போறீங்கன்னா, நீங்க இந்துக்களை தவிர இந்த நாட்டில் யாரும் இருக்கக்கூடாதுன்றது அவங்களுடைய அந்த எண்ணத்துல நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து முன்னேறி வந்துட்டு இருக்கீங்க. ஒரு படியும் உங்களுக்கு தோல்விகள் சந்திச்சாலும் வேற யுத்தில நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. இல்ல, நீதிமன்ற உத்தரவை தாண்டி வேற எதுவுமே வந்து ரெக்கார்ட்ல கிடையாது. இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு நேச்சுரல் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இதுக்கு மேல இந்த கேஸை வந்து விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு தனி நீதி அரசர் வந்து இந்த கேஸை வந்து எடுத்து நீதிமன்றத்தில் ஒரு சென்டென்ஸ் சொல்றதுக்கோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுக்கோ இல்ல. நேச்சுரல் ஜஸ்டிஸ் அகேன்ஸ்ட். ஏன்னா இதை வந்து விசாரிக்கக்கூடிய கேஸ் இல்ல. போதுமான அளவு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்துட்டு அந்த பேரிகார்டை உடச்சிட்டு போற அளவுக்கு இங்க ரெடி ஆனாங்க. அதான் இப்ப அவரு பின்னாடி இருக்காருன்ற ஒரு தைரியம். நீதி அரசர் பின்னாடி இருக்காரு, அவர் நமக்கு மறைமுகமா எல்லா உதவியும் செய்வார் அப்படின்ற நம்பிக்கையில, அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் இவங்க இங்க எதிர்ப்பு அரசியலை முன்னெடுக்கிறாங்க. இப்ப அந்த நீதி அரசர்ல என்ன பண்ணுவாங்க? நீதி அரசர்ல என்ன பண்ணிருப்பாங்க? அங்க அவங்களுக்கு பேச தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கான அரசியல் முன்னெடுப்பு இல்லை. அவர்கிட்ட இருந்த பர்சனல் செக்யூரிட்டிக்கோ கோர்ட்டை பாதுகாத்துக்கிறது இருக்கிற இது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பர்மிஷன் வாங்கிட்டு நடந்துச்சான்னு கூட தெரியாது. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இதற்கான அனுமதி கொடுத்தாரா அப்படின்னு கேட்டா தெரியாது. உயர்நீதிமன்ற பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட ஒரு 50 வீரர்களை கூப்பிட்டு நீ போய் நான் சொல்றேன் போய் விளக்கேற்றிட்டு வான்னு சொல்றது வந்து எதிர்ச்சதிகாரம். இதைத்தான் இந்துத்துவான்னு சொல்றோம். இல்ல, அதுவே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிடாதா? 2-3 பேரை கிளப்பி விட்டாலே அது பெரிய பிரச்சனை. அது ஒரு கலவரத்தை நோக்கி போயிடுமோன்ற பயத்துலதான் அரசாங்கம் அவசரமா 144 போடுது. நீங்க கேட்டீங்களே 144 போடுற அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இது ஒரு கலவரத்துக்கு தூண்டுறதுக்கான அத்தனை அம்சங்களும் அதுல இருந்துச்சு. இத எடுத்தவங்க கௌத்தம்னு செய்யற விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சும் நான் வந்து 6 மணிக்குள்ள அந்த நாள் முழுக்க உங்களுக்கு டைம் இருக்கு. டைம் சொல்லல. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்றதுக்கு அவர் பெட்டிஷனும் போடல. இது ஜூமோட்டோவா எடுக்கிற ப்ரொவிஷனும் இதுல இல்லை.
நான் சொல்றது புரியுதுங்களா? சுமோட்டாவா எடுக்கிற ப்ரொவிஷனும் அதில் இல்லை. யாரும் 6 மணி வரலையும் இவங்க வந்து அந்த நாள் டைம் ஃப்ரேம் அவங்க கொடுக்கல. இந்த டைம் ஃப்ரேம் கொடுக்கல. அவங்க சென்டென்ஸ்ல இன்னைக்கு இதை செய்யுங்கன்னு தான் சொல்லி, அப்படின்னா அது அடுத்த நாள் செய்ய. அந்த 6 மணிக்கு வரலையும் வெயிட் பண்ணிட்டு 6:05க்கே வந்து அவசரமா வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்து நீ போய் விளக்கேற்றிட்டு வான்னு சொல்றது எதிர்ச்சதிகம். அது நிமிடங்கள் கணக்குல 6 மணிக்கு நான் வரல, 6:05 நான் சொல்றேன், 6:05க்கு நீ போய் விளக்கேற்றிட்டு வா, நான் சொல்றேன் 60 சிஆர்பிஎஃப் கூட்டுக்கோ, போயிட்டு விளக்கேற்றிட்டு வர அப்படின்னு சொல்றது ஜனநாயகத்துக்கு எதிரானது, அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானது. ப்ரொவிஷன் ஆஃப் பவர்ஸ்ல நீங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிற அரசியலமைப்பு சாசனம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பவரை நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க. உங்களுக்கான அதிகாரம் அதுக்கு இல்லை. திமுக எப்படி பாக்குது இந்த விஷயத்தை? திமுக இது போல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொள்ளும். திமுக இது எப்படி பாக்குதுன்ற விட இது ஒரு மக்கள் நல பிரச்சனை. மக்கள் நல பிரச்சனையில மக்கள் பக்கம் தான் திமுக எப்போ. அது போல ஒரு ஜாதி மத பிரச்சனை, ஒரு மத பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாதுன்னு திமுக ரொம்ப முனைப்பா இருக்கு. அதுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களை சட்டக்கரம் கொண்டு அவர்களை அடக்கிற முறையில திமுக ரொம்ப. ஆனா எச்ராஜா பேசுறாரு, அவருக்கான நடவடிக்கைகள் எதுவுமே இல்லையா? இப்போ ஒரு இடத்துல கலவரம் நடக்கிற மாதிரி ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா நம்ம வழக்கு போட்டு அவங்க, அவரோட பின்புலம் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. பத்திரிகாரங்களுக்கு கோர்ட்டாவது மயிராவதுன்னு சொன்னவர் அவர். பின்னாடி நான் சொல்லலை, அட்மின் சொன்னான்னு வாபஸ் வாங்கக்கூடிய இன்னைக்கு இதையுமே அவர் அப்படிதான் எதிர்கொள்வார். ரொம்ப கிட்ட போனீங்கன்னா நான் பண்ணவே இல்லை அப்படின்ற வடிவில் வீடியோ இருக்குது, நான் பேசவே இல்லை, அது நான் பேசுனது அவங்க தப்பா எடிட் பண்ணி போட்டாங்க, ஏஐல போட்டாங்க. ஏஐல சொல்லலாம், அவர் எல்லாமே சொல்லுவார். நான் பேசவே இல்லை அந்த வீடியோவை, எவனா எடிட் பண்ணி போட்டான் இவரானார், நான் பண்ணவே இல்லை, நான் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஐ எம் வெரி குட் பாய் அப்படிம்பாரு. இல்லை, இவ்வளோ சென்சிட்டிவான விஷயத்த ஒருத்தர் முன்னாள் பாஜக தலைவராக இருந்த ஒருத்தர் பேசுறது சரியாது. ஒரு முக்கியமான முகமா இருக்காருல்ல பாஜக, சரியில்லை. ஆனா அதுதான் பாஜகவோட அஜெண்டாலும். ஒருத்தர் அப்படி சொல்லுவாங்க, இன்னொருத்தர் அவர் அது தனிப்பட்ட கருத்தும்பார். இப்போ நீங்க போய் மோடிகிட்ட கேளுங்க, செக்யூர் லிஸ்ட் எகென்ஸ்டா ராஜா பேசுறாரு, இது நீங்க ஆதரிக்கிறீங்களா? அப்படியா பேசினாரு, நான் கூப்பிட்டு கண்டிக்கிறேன், அது இருந்தாலும் அது தனிப்பட்ட கருத்தும்பார். இதுதான் பாஜகவோட அஜெண்டா. பாஜகவோட வெவ்வேறு அஜெண்டால இதெல்லாம் உண்டு. இவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த கலவர பூமியாக தமிழ்நாட்டை மாற்றி இங்கே ரத்தம் சுவைத்து அந்த ரத்த சுவையில் ஒரு வெற்றி பெற்று விடலாம். புறவாச வழியா வந்து அயோத்தியில கோயில் கட்டின மாதிரி, இல்லை வேற சில மாநிலங்களில் அவர்கள் இந்துத்துவ சக்தியை எப்படி நிலைநாட்டின மாதிரி தமிழ்நாட்டில் செஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த கனவு என்னைக்குமே ஈடேறாது. இல்லை, இது வெற்றிக்கு வழிவகுக்குமா இல்லை வெறுப்பு அதிகமா தமிழ்நாட்டுக்குள்ள வெறுப்பு உண்டாக்கும்? நீங்க அதை தான் சொல்றீங்க. நீங்க அழகா ஒரு கேள்வி கேட்டீங்க. இது வெற்றிக்கு வழிவகுக்கிறதுக்கான செயல்கள் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இது வெறுப்பை தான் உண்டாக்கும். இது நீங்க பீகார்லயோ உத்தரப்பிரதேசலயோ செஞ்ச அதே ஸ்ட்ராட்டஜியை தமிழ்நாட்டுக்குள்ள செஞ்சா மக்கள் வந்து இதை ஏத்துப்பாங்க. ஒரு வெறுப்புக்கு எதிராக, ஒரு இந்து முஸ்லீம் வெறுப்புக்கு எதிராக மக்கள் அணி திரளுவாங்க. இந்துக்கள் ஒரு அணியாகவும் இஸ்லாமியர்கள் ஒரு அணியாகவும் திரண்டு அவர்களுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க, ஒரு பெரிய கலவரம் உண்டு பண்ணிடலாம் அப்படின்னு பாஜக தப்பு கணக்கு போடுது. அந்த மாதிரி ஒன்று நடக்கிறது வாய்ப்பே இல்லை. அவர்கள் 144 போட்ட பிறகு அங்க இருக்க மக்கள், லோக்கல் பீப்புள்ஸ் என்ன பண்றாங்க, கை தட்டி ஆரவாரம் செய்யறாங்க. அப்பா இவன் நல்லபடியா 144 போட்டு இவனை உள்ள நுழைய விடாம தடுத்தீங்களாப்பா அப்படின்றாங்க. இல்லை, இன்னைக்கு கூட சண்டை போடுறாங்க, எதுக்கு போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்க, திறந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு எந்த பிரச்சனையும். அதுதான் இப்ப நீங்க அந்த மண் சார்ந்த மக்களுக்கு பிரச்சனை இல்லைன்றோம். லோக்கல்ல தினம் அந்த கோவிலை தரிசிக்கிறவனோ அந்த தர்காவுக்கு போய் வேண்டுதல் வைக்கிறவனோ பிரச்சனை இல்லை. உனக்கு ஏன்ப்பா பிரச்சனை? உனக்கு நீ எதை நீ செய்ய விரும்புறீங்க? நீங்க இதை எதுக்கு இது சட்ட பின்புலம் ஒன்று இருக்கு. அந்த சட்ட பாதுகாப்பு ஒரு நீதியரசர் பின்னாடி இருக்காரு. நீதியரசர் சொல்றாரு, நான் மட்டும் சிவிலியனா இருந்தா நானே போய் விளக்கேற்றிட்டு வந்தேன். சிவிலியன் ஒரு நீதியரசர் சொல்ற வார்த்தை இல்லை. இது அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானது. இங்க எல்லா மதங்களுக்கும் முக்கியத்துவம். அந்த அளவுக்கு தைரியம் எப்படி வருதுன்னு கேட்க, இன்னைக்கு எல்லாமே அவர்கள் தான். இன்னைக்கு அதாவது அந்த அரசாங்கத்தோட அந்த 3 முகங்கள் இருக்கு. சட்டத்தை உருவாக்குறவங்க, நீதிமன்றம், சட்டசபை, நாடாளுமன்றம். சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க எக்ஸிக்யூட்டிவ், யாருன்னா போலீஸ், சிபிஐ, இடி. சட்டத்தை கண்காணிக்கிறவங்க ஜுடிஷியரி. இவர்கள் இந்த 3த்தையும் தாண்டிட்டு 4வதா ஒன்று இருக்கு, அது நீங்க. 4வது தூண், ஜனநாயகத்தின் 4வது தூண் பத்திரிகை. இந்த 4த்துக்குள்ளேயும் வந்துட்டாங்க. இந்த 4த்துக்குள்ளேயும் இன்னைக்கு பாஜக தான் இருக்கு. இந்த 4த்தையும் கைப்பற்றிடுச்சு பாஜக. தமிழ்நாடு போன்ற மாநில கட்சிகள் ஆட்சி செய்யும் சில மாநிலங்களில் மட்டும்தான் மாநில குரல் இன்னைக்கு பேசப்பட்டு இருக்கு, மாநில உரிமை பேசப்பட்டு இருக்கு. நெல்லுக்கான கொள்முதலுக்கு ஒப்புதல் கொடுங்கப்பான்னு சொல்றோம். 17% 22% ஒப்புதல் கொடுங்கப்பானா அங்க இருந்து கமிட்டி வருது, 4 நாள் ஆராய்ச்சி பண்றான், போய் எல்லா இடத்துலயும் ஈரப்பதத்தை டெஸ்ட் பண்றான். டெஸ்ட் பண்ணிட்டு டெல்லிக்கு போய் சொல்றான்,
ஒப்புதல் தர முடியும். அதெல்லாம் தாண்டிட்டு உங்களுக்கு இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனையா இருக்கு. ஏன் பிரச்சனையா இருக்குன்னா இதெல்லாம் டைவர்ட் பண்ணணும். உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக இருக்கு, அதெல்லாம் டைவர்ட் பண்ணணும். டைவர்ட் பண்ணிட்டு நீங்க போய் திருப்பரங்குன்றத்துல 2 பேரும் ஒற்றுமையா இருக்கிற 2 பேருக்கு நடுவில் சண்டை மூட்டி ஒன்று போய் நிற்கிறீங்க. அந்த எண்ணம் வந்து கீழ்த்தரமானது. இது ஏற்கனவே நீங்க பண்ண பல மாநிலங்கள்ல நாங்க பார்த்துட்டோம். இது புதுசு கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வர்றது ஏற்கனவே இதை தான் நீங்க உத்தரப்பிரதேசத்தில் பண்ணீங்க, அயோத்தியில பண்ணீங்க, பீகார்ல பண்ணீங்க, ஏன் ஒரிசால கூட பூரி ஜெகநாதனோட கோவில் சாவி திருடி தமிழை எடுத்துட்டு போயிட்டான், வி.கே. பாண்டியன்ற தமிழை எடுத்துட்டு போயிட்டாப்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களோட அரசியல் கீழ்த்தரமா இருந்து. இதுவரையிலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடலையே யாரும் இந்த கேஸுக்கு. கேட்டா இம்ப்ளிமெண்டேஷன்ல திமுக தான் இருக்குமா? அங்க அதை தாண்டிட்டு பிரச்சனை இருக்கு, அதை தாண்டி பிரச்சனை இருக்கு. அந்த யதார்த்த பிரச்சனையை பேசுறோம் நாங்க. நீங்க பேசுறதுக்கு, நீங்க செய்யறதுக்கு, களமாடுறதுக்கு நிறைய செயல்கள் இருக்கு தமிழ்நாட்டில். வாங்க சேர்ந்து களமாடுவோம். ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா இருந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யுங்க. ஆனா மக்களோட உணர்வுகளை விளையாண்டு அவர்களுக்கு எதிராக இன்னொரு மக்களை திரட்டி ஜாதி பிரச்சனையோ மத பிரச்சனையோ தமிழ்நாட்டில் ஏற்படுத்திட முடியும்னு நீங்க நம்புறது ஒரு முட்டாள்தனத்தோட வெளிப்பாடு. அது எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் ஈடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி.